Hello viewers, welcome to Tamil Saral. Today we are going to see the difference between finite verb and non-finite verb. நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஃபைனைட் வேர்ப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஃபைனைட் வேர்ப் எப்படி இருக்கும், ஃபைனைட் வேர்பில் என்னென்ன கேட்டகரிஸ் வரும் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி நான் ஃபைனைட் வேர்ப்னா என்ன, நான் ஃபைனைட் வேர்புடைய டெஃபினேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபைனைட் வேர்புக்கும் நான் ஃபைனைட் வேர்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தான் இந்த கிளாஸில் வித் எக்ஸாம்பிளோடு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபைனைட் வேர்ப் அண்ட் நான் ஃபைனைட் வேர்ப். நான் ஃபைனைட் வேர்பில் 3 கேட்டகரிஸ் இருக்குது: ஜெரண்ட், பார்ட்டிசிபிள் அண்டு இன்ஃபினிட்டிவ்ஸ். உங்களுக்கு அது தெரியும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது. அதே மாதிரி ஜெரண்ட்ன்றது வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, இன்ஃபினிட்டிவ்ஸ்ன்றது 2+ வேர்பு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபைனைட் வேர்ப் அண்டு நான் ஃபைனைட் வேர்ப் பார்க்கலாம். ஓகே, finite verb first. Act as a verb. Finite verb acts as a verb. ஒரு சென்டென்ஸில் மெயின் வேர்பாகவே ஃபைனைட் வேர்ப் என்ன பண்ணும், ஆக்ட் பண்ணும். சென்டென்ஸில் ஃபைனைட் வேர்ப் இருந்தால் அதுதான் மெயின் வேர்பாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக இன்னொரு வேர்பு தேவைப்படாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், they got home very late last night. They got home very late last night. லாஸ்ட் நைட் அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் காட்டு தான் என்னது, ஃபைனைட் வேர்ப். இட் இஸ் ஏ ஃபைனைட் வேர்ப் அண்ட் ஆல்சோ இட் ஆக்ட்ஸ் அஸ் ஏ மெயின் வேர்ப். சி, இங்கே காட்டுன்றது என்னென்னா லாஸ்ட் நைட் அப்படின்னும் போது பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போன விஷயங்கள். ஸோ பாஸ்ட் டென்ஸுன்றதுனால அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த டென்ஸ் தன்னை அந்த வேர்ப் மாடிஃபை ஆகிருக்கு. மாடிஃபை ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம், கெட்டு காட் மாடிஃபை ஆகிருக்கு இல்லையா. அதனால தான் இங்கே அது ஃபைனைட் வேர்ப் அண்ட் ஆல்சோ இட் ஆக்ட்ஸ் அஸ் ஏ மெயின் வேர்ப். இங்கே வாங்க, நான் ஃபைனைட் வேர்ப் பாருங்கள். do not act as a verb. do not act as a verb. மெயின் வேர்ப் நான் ஃபைனைட் வேர்ப் மெயின் வேர்பாக இருக்காது. it does not act as a மெயின் வேர்ப். ஓகே, see example, sailing is my favorite sport. sailing is my favorite sport. sail ship sailனா வேர்ப் தான். ஆனால் இங்கே இந்த sail ப்ளஸ் ஐஎன்ஜி ஜெரண்ட், இட் ஆக்ட்ஸ் அஸ் ஏ நவுன் ஹியர். இங்கே sailingன்றது ஒரு ஸ்போர்ட்டுடைய நேம், ஒரு விளையாட்டுடைய பேராக வருது, நேம் ஆஃப் ஏ ஸ்போர்ட். அப்போ அது என்ன வருது, ஆல் நேம்ஸ் எதில் வரும்னு சொல்லியிருக்கேன், நவுனில் வரும்னு சொல்லும்போது இங்கே செயிலிங்ன்றது இஸ் ஏ நேம் ஆஃப் ஏ ஸ்போர்ட். ஸோ வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஆக்டிங் அஸ் ஏ நவுன், ஜெரண்ட். ஓகே, இதில் மெயின் வேர்ப் அப்படின்றது என்ன இந்த சென்டென்ஸில் வேர்புன்றது ஈஸ் தான். இந்த ஆக்சிலரி வேர்ப் தான் இந்த சென்டென்ஸில் வேர்பாக இருக்குது. ஓகே, ஸோ செயிலிங் இஸ் மை ஃபேவரட் வேர்ப். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனைட் வேர்புன்றது இட் ஆக்ட்ஸ் அஸ் ஏ வேர்ப். நான் ஃபைனைட் வேர்புன்றது இட் டஸ் நாட் ஆக்ட்ஸ் அஸ் ஏ வேர்ப். ஃபைனைட் வேர்பில் இட் அந்த ஃபைனைட் வேர்ப் தான் மெயின் வேர்பாக இருக்கும், இன்னொரு வேர்பு இருக்காது. ஓகே, பட் நான் ஃபைனைட் வேர்பில் அந்த வேர்ப் it does not act as a main verb என்றதுனால compulsory there will be another verb. Okay, second point, finite verb பாருங்க. act as a main verb of a sentence or a class. finite verb acts as a main verb of a sentence. ஒரு சென்டென்ஸ் உடைய மெயின் வேர்பாகவே எது தான் இருக்கும், ஃபைனைட் வேர்ப் தான் இருக்கும். ஐ லீவ் இன் ஜெர்மனி. ஐ லீவ் இன் ஜெர்மனியில் வெர்ப் என்னது, லிவ். வேறு எதுனா மெயின் வேர்ப் இருக்கா, வேறு எதுனா வேர்ப் இருக்கா அந்த சென்டென்ஸில், இல்லை. ஐ லீவ் இன் ஜெர்மனி. ஐ சப்ஜெக்ட், லிவ் என்னது வேர்ப், ஜெர்மனின்றது பிளேஸ். ஓகே, ஸோ ஐ லிவ் இன் ஜெர்மனியில் லீவ் மட்டும்தான் ஒரு வேர்ப் இருக்குது. இட் இஸ் ஏ ஃபைனைட் வேர்ப் அண்ட் இட் ஆல்சோ ஆக்ட்ஸ் அஸ் த மெயின் வேர்ப் ஆஃப் தி சென்டென்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் நவுன்ஸ். நவுனாக ஆக்ட் பண்ணோம், அட்ஜெக்டிவாகவும் இருக்கும், அட்வர்பாகவும் வரலாம். ஒரு சென்டென்ஸில் இட் ஆக்ட்ஸ் அஸ் ஏ நவுன், அட்ஜெக்டிவ் ஆர் அட்வர்ப், பட் இட் டஸ் நாட் ஆக்ட்ஸ் அஸ் ஏ மெயின் வேர்ப். ஓகே, see the sentence, I traveled to England to improve my English. நான் எங்கே போனேன், இங்கிலாண்டுக்கு போனேன். to England to improve. see, I traveled தான் இதில் என்னது மெயின் வேர்ப். அட் இம்ப்ரூவும் ஒரு வேர்ப், பட் என்ன டு இம்ப்ரூவ், 2 + இம்ப்ரூவ். ஸோ டு இம்ப்ரூவ்ன்றதுனால அது என்னது
இன்ஃபினிட்டிவாக மாறிடுச்சு. ட்ராவல்டுன்றது மெயின் வேர்ப். பட் இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைனைட் வேர்பில் ஐ லிவ் இன் ஜெர்மனியில் லிவ் மட்டும்தான் ஒரே ஒரு வேர்ப், வேறு எதுவுமே வேர்ப்ஸ் கிடையாது. பட் இங்கே வந்து ட்ராவல்டுன்ற இன்னொரு மெயின் வேர்பும் இருக்குது. இதில் ஒரு மெயின் வேர்ப் இருக்குது. ஸோ நான் ஃபைனைட் வேர்ப் ஆக்ட்ஸ் அஸ் நவுன்ஸ், adjectives and adverb, not as a main verb. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனைட் வேர்ப் பாருங்க. இண்டிகேட் பர்சன், நம்பர் அண்ட் டென்ஸ். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் ஃபைனைட் வேர்ப் இருக்கும்போது அக்கார்டிங் டு த பர்சன்றது பர்சனல் ப்ரோனோனில் ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அக்கார்டிங் டு த பர்சன் த வேர்ப் வில் மாடிஃபை ஆகிடும், தன்னைத்தானே மாடிஃபை பண்ணிக்கும். ஐ இருந்தால் வேர்ப் மட்டும் இருக்கும். ஷீ, ஹீ, இட் இருந்தால் வேர்ப் ப்ளஸ் எஸ் இருக்கும். அதுதான் அக்கார்டிங் டு த பர்சன். அதே மாதிரி நம்பர்ன்றது எவ்வளோ. இப்போ ஆப்பிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 25 ஆப்பிள்ஸ் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஈஸ் ஆர் வரும். ஈஸ் வந்து சிங்குலருக்கு வரும். ஒன்றே இருந்தால் ஈஸ் போடுவோம், நிறைய இருந்தால் ஆர் போடுவோம். இதுதான் நம்பர், சிங்குலர் ப்ளூரல் சொல்கிறது தான். ஓகே. அண்ட் டென்ஸுன்றது டைம் ஆஃப் அன் ஆக்ஷன், பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ ஃபைனைட் வேர்ப் வந்து என்னென்னலாம் இண்டிகேட் பண்ணும், பர்சன், நம்பர் அண்டு டென்ஸ். ஷீ வாஸ் வெயிட்டிங் இன் த ரூம் பிஃபோர் ஹீ கேம் இன். அவன் அந்த ரூம்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அவள் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாஸ் வெயிட்டிங் பாஸ்ட் டென்ஸ் இண்டிகேட்ஸ் த டைம், டென்ஸ். came indicates the tense. Okay, understand. Next இங்கே பாருங்கள், do not indicate person, tense and number. நான் ஃபைனைட் வேர்ப் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு இந்த நம்பர் சிங்குலரா, ப்ளூரலா, ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஓகே, ஃபஸ்ட் பர்சனா, செகண்ட் பர்சனா, இதெல்லாம் கிடையாது. ஓகே. she tiptoed round the house so as not wake anyone. எதுவுமே கிடையாது. ஷீ இருக்கிறதுனால வந்து எஸ் போடணும், பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனால பாஸ்ட்டில் எழுதணும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பிகாஸ் இட் நாட் ஆக்ட்ஸ் அஸ் எ மெயின் வேர்ப். மெயின் வேர்பாக இருக்கக்கூடிய ஃபைனைட் வேர்ப் மட்டும்தான் என்ன பார்க்கும், நம்பர், பர்சன் அண்டு டென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட்டு யூஸ்ட் இன் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ். ஒன்லி யூஸ்ட் இன் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்போவுமே வந்து என்ன பண்ணும், ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் பாஸ்ட் டென்ஸ்லேயும் மட்டும்தான் இருக்கும். ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. யூ ப்ராமிஸ்டு மீ த லாஸ்ட் டிக்கெட். நீ எனக்கு அந்த லாஸ்ட் டிக்கெட் கிடைக்கும்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்த அப்படின்னும் போது இண்டிகேட்ஸ் த டைம், டென்ஸ். ஓகே. see here or infinitive, gerund and participle. ஸோ நான் ஃபைனைட் வேர்ப்ஸுக்கு வந்து இந்த ப்ரெசன்ட்டு, பாஸ்ட் இதெல்லாம் கிடையாது. தே ஆர் ஆல் gerunds, infinitives and participle. I struggle to understand. ஐன்றது சப்ஜெக்ட், ஸ்ட்ரகிள்ன்றது என்னது வர்பு, டு அண்டர்ஸ்டாண்ட்ன்றது என்னது இன்ஃபினிட்டிவ்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு கேன் அப்பியர் இன் டிபெண்டன்ட் கிளாஸ் ஆஸ் வெல் அஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஃபைனைட் வேர்ப் வந்து மோஸ்ட்லி எப்போவுமே டிபெண்டன்ட் கிளாஸ்லேயும் இருக்கும், இண்டிபெண்டன்ட் கிளாஸ்லேயும் இருக்கும். டிபெண்டன்ட் கிளாஸ்னால் என்னது, ஒரு சென்டென்ஸை சார்ந்தே இருக்கிறது, இன்னொன்று சார்ந்தே இருக்கிறது தான் என்னது டிபெண்டன்ட் கிளாஸ். இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னால் தனியாக அர்த்தம் கொடுக்கக்கூடிய தனிப்பட்ட சென்டென்ஸ் வந்து என்னது இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இல்லையா. ஒரு சென்டென்ஸ்ன்றது இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். சிம்பிள் சென்டென்ஸ் இஸ் அ இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபைனைட் வேர்ப் வந்து பார்த்திங்கன்னா இட் கேன் அப்பியர் போத் இன் டிபெண்டன்ட் கிளாஸ் அண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். பட் இங்கே நான் ஃபைனைட் வேர்ப் அப்பியர்ஸ் இன் இன்ஃபினிட்டிவல் கிளாஸஸ், பார்ட்டிசிபிள், ஜெரண்ட் அண்ட் பர்டிகுலர் கிளாஸஸ். ஒரு குறிப்பிட்ட கிளாஸஸில் இன்ஃபினிட்டிவ் கிளாஸஸ்லேயும் பார்ட்டிசிபிள் கிளாஸஸ்லேயும் மட்டும்தான் நம்ம என்ன பார்ப்போம், நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் பார்ப்போம். மற்றபடி டிபெண்டன்ட் கிளாஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ்லலாம் கிடையாது. ஓகே. ஸோ ஹியர் ஃபைனைட் வேர்புக்கும் நான் ஃபைனைட் வேர்புக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனைட் வேர்ப் வந்து என்னது ஆக்ட் அஸ் எ வேர்ப். நான் ஃபைனைட் வேர்ப் வந்து என்னது டஸ் நாட் ஆக்ட் அஸ் எ வேர்ப். ஃபைனைட் வேர்ப் வந்து main verb of the sentence, it acts as a main verb of the sentence. Non-finite verb acts as nouns, adjectives and adverb. Finite verb indicates person, number and tense, but here in non-finite verb do not indicate person, number or tense. And finite verb is used in present tense and past tense. Non-finite verbs are infinitives, gerunds and participles.
and finite verbs can appear in both independent clauses and dependent clauses. Non-finite verbs are you can see only in infinitival clauses, participle, gerund and particular clauses. Okay, so இதுதான் difference between finite verb and non-finite verb. finite verbனா என்ன, non-finite verbனா என்னன்றது ஒரு clear picture இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷனில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸில் clear பண்ணுறேன். Thank you guys.